வார செய்தி கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின அநேக காரியங்களை நான் பேசினேன். பலர் என்னிடத்த சொன்னாங்க ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு பாஸ்டர் சொல்லி. இந்த வார செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ரைட்டுங்களா? சரி, எலியா என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு மனுஷன், அந்த நாட்கள் நீங்க பார்க்கும்போது தேவனுக்காய் நின்ற ஒரு மனுஷன். அது மாத்திரம் இல்ல, அவனுடைய ஊழியத்தின் நாட்கள்ல வானத்திலிருந்து நெருப்பை இறக்கினான். என்னங்க? வானத்திலிருந்து நெருப்பை இறக்கினான். He prayed, the fire came down from heaven, even from the God Almighty. கடவுளிடத்திலிருந்து தேவனுடைய வல்லமை இல்லாட்டி அக்கினி இறங்கி வந்தது அப்படின்லாம் போன வாரத்தில் அதெல்லாம் பார்த்தோம். சரி, இப்போ எலியாவுடைய ஊழியம் முடிய போகுது. ரைட்டுங்களா? முடியறதுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஒரு 10 years இருக்கலாம், இல்லை ஒரு 15 years இருக்கலாம். ரைட்டுங்களா? அது எவ்வளோன்னு தெரியல. ஒரு இல்லை 7 வருஷத்துல முடியும். கர்த்தர் சொல்றாரு, உன் ஸ்தானத்துல உனக்கு பதிலா ஒருத்தனை ஏற்படுத்தி வச்சுடுப்பே அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமென். கமா 1 ராஜாக்கள் புத்தகம், புக் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் 19 verse 16. 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 16 வசனம். பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, எலியாவுக்கு சொல்றார் கர்த்தர், நீ ஒரு யெகூன்ற ஒண்ணு இஸ்ரவேல் மேல ராஜாவை அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை, சப்பாத்தின் குமாரன் இல்ல, என்னங்க? சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. கர்த்தர் சொல்றாரு, in your place, நீ ஸ்தானத்துல உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி அவனை என்ன பண்ணு? கமான் சொல்லுங்க, அபிஷேகம் பண்ணு. நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். கமான் இங்கிலீஷ். Also you shall anoint Jehu, the son of Nimshi, as king over Israel, and Elisha, the son of Shaphat, not chapati, ரைட்டுங்களா? son of Shaphat, of Abel Meholah, you shall anoint to be prophet in thy room. Amen. So you have to anoint son of Shaphat, that is Elisha, to be a prophet in your place or in your room. உன் ஸ்தானத்துல அவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னார். ஹalleluya, ஆமென், ஹalleluya, ஹalleluya. அல்லவங்க மனுஷன் கேட்டாங்களா, யாரும் அவங்க பதவிகளை விட்டு கொடுக்கிறது இல்லை. விட்டு கொடுக்குறாங்களா? இல்ல. வயசான காலத்தை கூட எலெக்ஷன் நிற்கிறாங்க. ஏன் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன். ஆமென். யாரும் பதவிகள் எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆமென். இதுதான் உலகம், அப்படிதான். ஆனா நம்முடைய ரட்சகர் ரொம்ப பெரியவர். ஏன் நமக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு நம்முடைய இயேசு. நீ பெரியவனா இருக்கணும்னா சின்னவங்களுக்கு எல்லாருக்கும் ஊழியம் செய்யுன்னு சொன்னார். ஆமென். If at all you want to be great, you do the ministry. Amen. You wash the feet of the disciple, he said. மற்றவங்க காலை நீ கழுவு. தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் தாழ்த்து. இது டவுட்டே இல்லைங்க. எவன் தண்ணியை உயர்த்தனா கீழே போயிடுவான். அது அப்பாவுடைய சூத்திரம், அப்பாவுடைய ஃபார்முலா. தண்ணியை தாழ்த்துறவன் மேலுக்கு வருவான். ஆமென். ஆமென். கர்த்தர் கட்டாயம் அது செய்வார். ஆமென். அதனால நீ உயர்த்த பண்ணனா வேற ஒண்ணு இல்ல, தாழ்மையா இரு. மற்றவங்களுக்கு ஊழியம் செய். ஆமென். மற்றவங்களுக்கு நீ ஊழியம் செய்யற சமயத்துல யாரு உன்னை பாக்குறாங்களோ இல்லையோ, அந்த கர்த்தர் பாக்குது, தூக்கி மேல விட்டுடும். ஆமென். அதனால மற்றவங்களுக்கு நீ ஊழியம் செய். Praise the Lord. இயேசுநாதர் சொன்னார், என்னை விசுவாசிக்க நான் செய்த கிரியைகளை தானும் செய்யான், அதை காட்டிலும் பெரியவை. He who believes in me will do same work what I do, and he will do greater works what I have done. நான் செய்ததை காட்டிலும் பெரிய. சார் நம்ம அப்பா அப்படி எல்லாருக்கும் ஊழியத்தை பிரிச்சு இப்படி எல்லாம் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு இந்த எல்லா இடத்துலையும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே எனக்கு சரியா நடக்குது. சரி, இவனுக்கு 3 விஷயத்தை சொல்றார். அஜித் கவுனிங்க 3 விஷயத்தை கர்த்தர் சொல்றார். எத்தனை? 3 விஷயம். எல்லாம் கவனிங்க. 3 விஷயத்தை சொல்றார். ஒண்ணு, நிம்சியின் குமாரனாகிய யெகூவை அபிஷேகம் பண்ணலாம். நெக்ஸ்ட், ஆசைகள் சீரியா மேல அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் தேர்ட் தான் சொல்றாரு, சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. ஆனா இவன் என்ன பண்ண தெரியுங்களா, போய் தன்னுடைய ஸ்தானத்துல ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணான். சரி, ஃபர்ஸ்ட் ஆசைகள் கொடுத்தார் கர்த்தர் சான்ஸ். ஆசைகளை ராஜா பண்ணு, சீரியாவுக்கு போயிட்டு. நெக்ஸ்ட் யெகூவை ராஜா பண்ணு. தேர்ட் தான் உன் ஸ்தானத்துல ஒரு தீர்க்கதரிசி. இது அவன் லேட்டா ஒருத்தர் என் ஸ்தானத்துல வருவேன்னு சொல்ல ஊழியக்காரன். ஆனா பாருங்க எவ்வளவு நல்ல உள்ளம். போய் தனக்கு பதிலா வரப்போகிறவன்னு ஒருத்தனை எழுப்பி விடலாம் என்று சொல்லி கர்த்தர் எப்படி ஒரு நல்ல உள்ளத்தை கொடுத்திருக்கார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட்
கர்த்தர் சொன்னத 3 காரியத்துல லாஸ்டா சொன்னது தான் அவன் செய்யறான். ஆமென். அவன் ஸ்தானத்துல என் ஸ்தானத்துல ஒரு தீர்க்கதரிசி ஒரு ஊழியக்காரனை எழுப்பி விடலாம். ஆமென். இன்னைக்கு எல்லா சபையிலும் இந்த எண்ணம் இருக்கணும். அநேக ஊழியர்கள் எழும்பணும், அநேக வாலிபர்கள் எழும்பணும். ஆமென். அநேக சிறியவங்க எழும்பணும், பெரியவங்க எழும்பணும். எந்த சபை அப்படி நினைக்குதோ அது சர்வ மெய்யாவே வளரும். ஆமென். அப்படிப்பட்ட உள்ளத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கும்படியா நீங்க ஜெபியுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சரி, டைரக்டா 19th verse 19ஆம் வசனம். 19ஆம் வசனம். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய், பாருங்க யார ஃபர்ஸ்ட் அபிஷேகம் பண்றான். அப்படியே அவன் எலியா அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர்பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். சப்பாத்தி இல்லன்னு சொன்னா சாப்பாத்தி. ஏன் அப்படி சொல்றேன்னா நீங்க கவனம் வைக்கணும்ன்றதுக்காக தான். கேட்டாங்களா? அவர் கரெக்டா தான் படிக்கிறாரு. நான் வேணும்னு சப்பாத்தி சொல்றேன். எதுக்கு? சப்பாத்தி மாவு எடுக்கும் போது சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா கவனம். ரைட்டாங்களா? சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலிசா சாதாரணமானவல்ல, பெரிய பணக்காரனா வந்திருக்கான். நான் விசுவாசிக்கிறேன். 12 ஏர் மாடுகளை வச்சு உழுதுன்றான். ஆமென். 12 teams of flowing அப்படிங்குது இன்னொரு பைபிள்ல. 12 ஏர் மாடுங்க. இங்க ஒரு குரூப் வச்சு உழுதுன்றான். அப்படி எப்படி 12வது ஏர் மாடு அவன் விழுது கொண்டிருந்தான். 12வது எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய், எலியா பெரிய பாஸ்டர், அவன் இருக்கும் இடம் இருக்க. எலிஷா பாருங்க, எலியா பெரிய பாஸ்டர், எலிஷா சின்னவன். கேட்டாங்களா? அந்த வாலிபன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். எதை போட்டான்? சால்வை. அப்ப உழுது கொண்டிருந்தா ஃப்ளோ பண்றதுல மாடு பின்னாடி போயின்றான். கரெக்டா சால்வை எடுத்துன்னு போய் என்ன பண்றான்? போத்துறான். யாருடைய சால்வை? எலியாவுடைய. ஊழியம் அவனை தேடியே வந்துச்சு. ஆமென். 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 ஊழியம் அவனை தேடி வந்துச்சு. என்ன அர்த்தம் தெரியுங்களா? இவருடைய மினிஸ்ட்ரி, அவனுடைய ஊழியத்தை உனக்கு தரான் அப்படின்னா அவன் மேல இருக்க சால்வை, வேற சால்வை கூட இல்ல. எலியா தன்னுடைய சால்வை தான் போட்டுக் கொண்டிருந்த அந்த ஊழியத்தின் போர்வையை யார் மேல போட்டானா? எலிஷா மேல. ஆமென். இங்கிலீஷ்ல படிச்சிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே. So he departed from there. So Elijah departed from there and found Elisha, the son of Shaphat, who was plowing with 12 yoke of oxen before him. So who was plowing with 12 yoke of oxen before him. And he with the 12. He with the 12. And Elijah passed by him. And cast his mantle upon him. Amen. Elisha passed by him and cast his mantle upon him. The mantle represents his own ministry, the prophetical ministry. Amen. He put his mantle over whom? Elisha. Elijah put his mantle on whom? எலியா தன்னுடைய மேண்டல் சால்வையத்துக்கு யார் மேல போட்டா? எலிஷா மேல. எலிஷா என்ன பண்றது அந்த நேரத்துல? ஏர் வந்து நல்ல உழைப்பார். உழைங்க. நீங்க உழைக்கிறவங்களுக்கு நிச்சயமா பலன் உண்டு. ஆமென். உழைக்கிறவங்களுக்கு பலன் உண்டு. ஆமென். கேட்டங்களா? சோம்பேறியா இருக்கக்கூடாது, உழைக்கணும். கேட்டங்களா? அப்ப உழைச்சிருக்கிறான் அவனை. சரி, ஓகே. இப்ப சால்வை போத்தனையும் அந்த வாலிப பையனுக்கு புரிஞ்சிச்சு. அப்பா கெச்சிச்சு, அப்பா ஒரு சால்வை எடுத்து வச்சுக்கல. ஆமென். ஆமென். யாரோ புனிமா சால்வை போத்திட்டு போறான், வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல. அவனுக்கு புரிஞ்சிச்சு என்ன விஷயம். அவர் என்னன்றாரு? எல்லாத்தையும் விட்டு என் பின்னாடி வாப்பா, கடவுளுக்கு ஊழியம் செய்ய வாப்பான்னு சொல்றாரு. அது மாதிரி அழைப்பு வந்தா எத்தனை பேர் வருவீங்க எனக்கு தெரியாது. எத்தனை பேர் நீங்க வருவீங்க தெரியாது. பீட்டர் காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கேன், ஜான் காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கேன். பைபிள் சொல்லுது எவ்வளவு மீன் பிடிச்சிட்டு பீட்டர் அப்படியே விட்டுட்டு போயிட்டானா கரையில. அவங்க அப்பா கூட இருக்காரு. எல்லாரையும் விட்டுட்டு நெட்டோ எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு போறேன். ஏன்னா கர்த்தர் சொன்னாரு, இன் முதல் உன்னை மனுஷரை பிடிக்கிறோம் நான் மாற்றுவேன்னு சொன்னார். So far you were like a catcher of fishes. You was fishing the fishes, but now onwards you going to fish the what? Men. Amen. இது வரைக்கும் மீன் பிடிக்கணும் இருந்த, நான் உன்னை என்ன பண்றேன்? மனுஷரை பிடிக்கிறேன். You going to be a fisher of men. மனுஷரை பிடிக்கிறோம் மாற்றோம்னா ஊழியத்துக்கு வந்துட்டான். எல்லாத்தையும் விட்டு வந்தாங்க. இது போல பக்தர்கள் அவங்க தைரியமா சொல்றாங்க, இயேசு வந்துட்டு, ஆண்டவரே நாங்க எல்லாத்தையும் விட்டு வந்தோமே, நீ என்ன தர போகிறீங்க? எல்லாத்தையும் விட்டு வந்தோமே. ஆமென். இன்னைக்கு சில ஊழியக்காரங்க எல்லாம் ஊழியம் செய்யறவங்க பரவாயில்ல, ஆனா ஊழியத்துக்காகவே எல்லாத்தையும் விட்டு வந்தவங்க ரைட்டாங்களா? இங்க இருக்காங்க பாருங்க. சோ யூ பார்ட் டைம் ஒர்க்கர் தான் ஐயா. ஆனந்த அப்பாலாம் பார்ட் டைம் ஒர்க்கர் எல்லாம். ஆனா கர்த்தர் கிருபையில உங்களுக்கு 4 பேர் என்ன இந்த சபையில ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ் ரைட்டாங்களா? எல்லாத்தையும் விட்டு வந்தோம். எங்க படிப்பு, எங்க அந்தஸ்து, ஏதோ ஒரு நல்ல வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு நாங்க அவரே பார்த்து வாழுறோம். சதீஷ் பாஸ்டருக்கு ஸ்தோத்திரம், மாறன் பாஸ்டர், சுவிசேஷ தம்பி ஆனந்துக்கு ஸ்தோத்திரம்.
ரைட்டுங்களா? இத்தனை 4 ஊழியர்கள் வந்து நாங்கள் ஃபுல் டைம்ல இருக்கோம். நீங்க எங்களுக்காக அதிகமா ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஆமென். ஹalleluya. எங்களுக்கு போனஸ் இல்ல, எங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் இல்ல, எங்களுக்கு பிஎஃப் இல்ல, எதுவும் இல்ல. ஆனா எல்லாமே எங்களுக்கு அவர்தான். ரைட்டுங்களா? ஆமென். ஆமென். அதனால எங்களை மாதிரியே ஊழியம் செய்யணும்னு அப்படி இல்லை. பவுல் வந்து வேலை செய்துனே ஊழியம் செய்தாராம். மற்றவங்களை காட்டி ரொம்ப அருமையா செய்தார். அது மாதிரி வேலை செய்து கொண்டு ஊழியம் செய்யலாம். ஆமென். 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 சோ நீங்க உங்களை கொடுத்த கர்த்தர் வந்து 2 விதமான ஊழியத்தை வச்சார். ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும். நீங்க எப்ப இயேசுநாதரை குறித்து பிரீச் பண்றீங்களோ ஆசாரியா இருக்கீங்க. பிசாசு கட்டளை போடும்போது ராஜாவா இருக்கீங்க. ஆமென். 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 நீங்க ராஜாக்கள் ஊழியம். சாத்தானை கடிந்து கட்டணும், கட்டளை போடணும். ஆமென். பேசணும். நீங்க பேசுறதெல்லாம் செய்யும் நடக்கும். அது வந்து ராஜாவின் ஊழியம். இயேசுநாதருக்காக ஊழியம் செய்ய யாருக்கோ ஒருத்தருக்கு சாட்சி சொல்றீங்க, ஏசப்பா நல்லூரிங்க சர்ச்சுக்கு வாங்க இப்படி எல்லாம் கூப்பிடுகிற சமயத்துல என்ன ஊழியம் செய்றீங்க? ஆசாரி ஊழியம். 2 ஊழியத்தையும் கர்த்தராகிய இயேசுவின் ரத்தத்தினாலே நீங்களும் பெற்று இருக்கிறோம். ஆமென். இங்க உட்கார்ந்து இருக்க எல்லாம் எலிஷா. இப்படி மாறிச்சு பத்தியா? இங்க உட்கார்ந்து இருக்க எல்லாமே நாங்க எலிஷா. நான் கூட எலிஷா தான். ஆமென். ஏடா ஓகே. அப்போ மேல சால்வையை கொண்டு போய் போட்டான். ஆமென். ஆமென். அவனுக்கு புரிஞ்சிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் வர்ஸ். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு. ஓ பிரைஸ் காட். என்ன பாருங்க, எத்தனை மாடு வச்சு உழுதுந்தாங்க? 12 ஏர் மாடு. அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி. மாடை விட்டுட்டான், உழுது விட்டு ஓடுறான். எலியாவின் பிறகே ஓடி நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடு. என்ன சொல்றான்? ஐயா நான் ஊழியத்துக்கு வரேன் இல்லைன்னு சொல்ல. எங்க அப்பா அம்மா கிட்ட ஒரே ஒரு பேச்சு சொல்லிட்டு அவங்கள கிஸ் பண்ணிட்டு வந்துடுறேன், முத்தம் செய்துட்டு வந்துடுறேன். பெத்தெடுத்த உள்ள ஐயா உள்ளது எதை சொல்றான்? நான் போயிட்டு எங்க அப்பா அம்மாவுக்கு என்ன கொடுத்துட்டு வரேன்? முத்தம் செய்ய உத்தரவு கொடும். அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன் போய் திரும்பி வா. பாத்தியா? அங்கதான் இருக்குது. ரைட்டுங்களா? அதெல்லாம் இல்ல, பாபா என் பின்னாடி. அந்த ஊழியெல்லாம் வேணாம். எலியா பாரு, போயிட்டு வா, போ அப்பா அம்மா முதஸ்கி ஏத்த போ. ஆமென். 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 அத போயிட்டு நீ வந்து முத்தம் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா சரி. போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக் கொள் என்றான். நான் செய்ததை மாத்திரம் உனக்கு ஆல்ரெடி மேண்டல் விழுந்துச்சு. பெரிய ஊழியம், பெரிய பொறுப்பு உனக்கு வந்துச்சு தலைமையில. அதனால நான் செய்ததை மாத்திரம் நினைத்துக்கொள், மறக்காதே என்று சொன்னான். ஓகே, இங்கிலீஷ்ல. And he left oxen. So praise God for this man of God, Elisha. He left all the oxen. And ran after Elijah. And said, please let me kiss my father and my mother. And then I will follow you. First I kiss my father and mother and get farewell from them, and then I will follow you. And he said to him. Elijah said to him, Go back again. For what I have done to you. For what I have done to you, you must not forget it. Amen. Remember what I have done to you. You got the mantle, you got the ministry. Don't forget it. ஊழியம் உனக்கு கிடைச்சிருக்குது, பெரிய பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கார், மறந்து விடாத. நீங்க கடவுளுக்கு கேட்கும் போது வரங்களை கொடுப்பார், வல்லமைகளை கொடுப்பார், தரிசனங்களை கொடுப்பார், அதெல்லாம் மறந்துடாதீங்க. ஆமென். தரிசனம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். காலம் தாமதித்தாலும் அது காத்திரு, அது கட்டாயம் நிறைவேறும், அது பொய் சொல்லாது, முடிவிலே விளங்கும். ஆமென். ஆமென். Wait for the vision that has given to you. Amen. Wait for the dreams. It will not tarry. It will come to pass. Amen. Very sure it will come to pass. சீக்கிரமா நடக்கும். உன் தரிசனம், உனக்கு கொடுத்த தரிசனம் சொன்னவர் பொய் அல்ல. ஆமென். ஒரு சமயம் நீயே பொய்யா இருக்கலாம் கூட, அவர் பொய்யே ஆக மாட்டார். ஆமென். 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 ஓகே, நான் செய்தது மாத்திரம் வந்துடாது. நெக்ஸ்ட். ஓகே, அப்ப பாருங்க. அப்பொழுது அவன் இவனை விட்டு போய், யாரை? எலியாவை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து மாட்டை பிடிச்சான். ஓகே, அடித்து அதை கொன்றான். ஏரின் மர முட்டுகளால் அந்த ஏர் கலப்பிலே வந்து வேக வச்சுட்டான் பிரியாணி. அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். பெரிய ஃபேர்வெல். எப்ப ஊழியத்துக்கு. அதனால எல்லாருக்கும் சீச்சி பூவா எல்லாம் ஃபுல்லா கரிசோர் போட்டு எல்லாருக்கும் சமைத்து கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு, எல்லா ஜனங்க சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். யாருக்கு? எலியாவுக்கு ஊழியம் செய்தான். இது என்ன? கர்த்தருக்கு ஊழியம் செய்யணையா? கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். ஆனா இவன் யாருக்கு ஊழியம் செய்யணும்? எலியாவுக்கு. இதான் கரெக்ட். கடவுள் உனக்குன்னு ஒரு லீடரை வச்சிருப்பார்.
அந்த லீடர் சொல்ற மாதிரி நீ செய். ஆமென். அந்த லீடருக்கு நீ கீழ்ப்படியாட்டி அந்த லீடர் கிட்ட நீ கீழ்ப்படிய மாட்ட. ஆமென் ஆமென் ஆமென். உனக்கு ஒரு லீடரை கர்த்தர் கொடுத்திருப்பார். முதல்ல அந்த லீடருக்கு உண்மையா ஜீசஸ். அவனுக்கு உண்மையா அங்க எல்லாம் சரியா. ஆமென். அங்க பாருங்க, அவன் பின்சென்று அவன் எழுந்து எலியாவுக்கு பின்சென்று யாருக்கு ஊழியம் செய்தானா? எலியா. என்னங்க கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தார். கர்த்தருக்கு ஊழியம் செய்தான் வரல. யாருக்கு போய் ஊழியம் செய்தானா? எலியாவுக்கு. முதல் ஊழியக்காரருக்கு ஊழியம் செய். அது ரொம்ப நல்லது. மாஸ்டர் பேச்ச கேளு. ஆனா அவருக்கு நான் சொல்றது இல்லை, நீ அப்படி செய்ய பாரு, மற்றவங்களை காட்டிலும் பிளஸிங் உனக்கு கம்மி தான். அவர் நான் சொல்றேன் என்ன செய்யுது, நீ செய்து பாரு, பெரிய பிளஸிங் வந்து தேவ மனுஷனுக்கு கீழ்ப்படிகிறது. ஆமென் ஆமென். ஏன்னா இயேசுநாதர் சொன்னார், பக்கத்துல இருக்கிற சகோதரனை நீ அன்பு செய்யாம எங்கடா வந்து போறாங்க? எஸ். காண்கிற சகோதரன் மேல உனக்கு அன்பு இல்ல, காணாத தெய்வம் அங்க வந்துருப்பியா? மாயமாலக்காரனே சொல்றாரு. அதனால first you try to serve the man of God, then you will be able to serve God himself. ஆமென். நீ கடவுளுடைய ஊழியக்காரனுக்கு என்ன ஊழியம் செய்யறியோ அது அவருக்கே நீ செய்யற. அப்படிதான். ஆமென் ஆமென். ஊழியக்காரனுக்கு ஊழியம் செய்தாங்க யாருக்கு செய்யறோம்? கடவுளுக்கு செய்யறோம். இங்கிலீஷ் படிக்கலாமா? படிச்சிட்டு பிறகு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கமா. So Elisha returned back from him and took the yoke of oxen and slaughtered them and boiled the flesh. See, he took probably he must have taken 2 oxen. ரெண்டு எருது மாடு பிடிச்சுக்கிறான். நான் slaughtered them ரெண்டு தாச்சா. Okay. And boiled their flesh with the instruments of oxen. And boiled their flesh with the instruments of oxen. That's and gave unto the people and they did eat. Then he arose and went after Elijah. See, after finish eating and everything, after the celebration, he arose and went after Elijah and ministered unto him. Bible says he ministered unto him. Him represents Elijah, the man of God. தேவ மனுஷனுக்கு அவன் ஊழியம் செய்தான். ஆமென். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வசனத்தை நான் புதிய ஏற்பாட்டில் காட்ட விரும்புறேன். கேட்டீங்களா? ஊழியர்களுக்கு ஊழியம் செய்தா, கடவுளுடைய பிள்ளைங்களுக்கு ஊழியம் செய்தா, அது எப்படி இருக்குது பாத்தீங்களா? கமா, என்னோட கூட புக் ஆஃப் ஹீப்ரூஸ், எபிரேயர் புத்தகம் 6th chapter verse 10. ஹீப்ரூஸ் 6th chapter verse 10. எபிரேயர் 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும். புதிய ஏற்பாட்டு சத்தியங்க. புதிய ஏற்பாட்டுல ஜனங்க யாருக்கு ஊழியம் செய்தாங்க பாரு. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும். ஏற்கனவே செய்தீங்க, இப்ப செய்து கொண்டா இருக்கிறீங்க. நல்லா புரியுங்க. ஏற்கனவே செய்தீங்க, இப்ப செய்து கொண்டா இருக்கிறீங்க. யாருக்கு? ஊழியக்காரனுக்கு, பரிசுத்தவான்களுக்கு. ஆமென். ஊழியக்காரர்களுக்கு. பரிசுத்தவான்னா எல்லாருக்கும் தான் வச்சுக்கலாம். வெரி குட். அப்படிதான் எல்லாம் மற்றவங்களுக்கு செய்யுது. ஓகே. என்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும். இவருக்கு நான் ஏதோ ஒரு காரியம் செய்யறேன்னு வச்சுக்கலாம். இல்ல அவர் எனக்கு ஒண்ணு செய்யறாரு இல்லையா, அதை யாருக்கே செய்யறோமா? கர்த்தருக்கே. பாஸ்டர் கஷ்டத்துல இருக்கிறார், ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா அது யாருக்கே செய்றீங்க? கர்த்தருக்கே. ஆமென். சதீஷ் பாஸ்டருக்கு ஏதோ ஒரு தேவைப்படுது, நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க செய்தீங்கன்னா அது யாருக்கு செய்றீங்க? கர்த்தருக்கு. எப்போ கர்த்தருக்கு நீ கொடுக்குறீங்களா 100 மடங்கு எதிர்பாருங்க. ஆமென். 60 மடங்கு எதிர்பாருங்க, 30 எதிர்பாருங்க, 100 மடங்கா கேளுங்க. ஆமென். 1000 மடங்கு கூட கொடுக்குவார். ஏன்னா அது கர்த்தருக்கே செய்தான். ஆமென். ரைட்டுங்களா? அப்போ தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. கடவுள் மறக்க மாட்டார். நீ செய்தத, சபைக்கு செய்தத, ஊழியத்துக்கு செய்தத கர்த்தர் ஒரு காலம் மறக்கிறதில்ல. நீ தசமபாகம் கொடுத்தத கர்த்தர் மறக்கிறதில்ல. காணிக்கை போட்டத மறக்கிறதில்ல. நீங்க பைபிள் சொல்லுது, உன்னுடைய அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் ஒன்னும் அநீதி உள்ளவர் அல்லவே. அவர் அநியாயம் புடிச்ச கடவுள் இல்ல, அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் மறக்கவே மாட்டார். நீ செய்ததெல்லாம் நினைத்திருக்கார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சில குடும்பம் இருக்குதுங்க. கேட்டங்களா? சும்மா ஒரு ரிக்வெஸ்ட், யூத் மீட்டிங் நடந்தா பாஸ்டர் உடனே அவங்க நான் அரிசி கொடுக்குறோம். ஆமென். ரொம்ப நம்ம சர்ச்ல சில குடும்பம் பிரைஸ் காட் தேவனுடைய மனுஷனோட தோளுக்கு தோளா நிக்கிறாங்க. ஆனா அந்த வீடெல்லாம் பாக்குறேன்
அப்படியே மேல வந்து நிக்குது. ஆமென். பைபிள் சொல்லுது வாரி இறைத்து விருத்தி அடைவார் உண்டு. பிசினிதானம் பண்ணி 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 தரித்திரம் தரித்திரமா மாறுறவங்களும் உண்டா? ஆமென். நல்லா பண்ணா வாரி வாரி கொடுக்கறவங்க என்ன ஆயிடுவாங்களா? விருத்தி அடைவாங்க. யாருக்கு கொடுக்கறவங்க? கர்த்தருக்கு. வாரி கொடுக்கறவங்க விருத்தி அடைவாங்களா? பிசினிதானம் ஐயோ கொடுத்துட்டா சர்ச்சை கொடுத்துட்டா எனக்கு இல்லையே அப்படியே இல்லாதே போடும். பிசினிதானம் பண்ணி பண்ணி கன்ஜூஸ் பண்ணி பண்ணி ஒண்ணுமே இல்லாத போடும். ஆமென். எல்லாத்தையும் எங்கேயோ போய் விட்டுருவீங்க. உஷா கடவுளுக்கு தாராளமா கொடுக்கணும். உன்னுடைய உயர்வு அடுத்த வருஷம் நீ பெரிய ஆள் ஆகணுமா, இல்ல அடுத்த ஒரு 2 வருஷத்துல ரொம்ப பெரிய ஆகணுமா, இப்பவே கொடுக்க ஆரம்பி. விதைச்சாதான் நீ அறுக்க முடியும். ஆமென். விதைக்காத அறுக்க முடியாது. விதைக்கணும். you have to sow the seed. seed sow பண்ணாத எப்படிங்க விதைக்காத எப்படி அறுக்க முடியும்? எதுக்கு இது பேசுகிறேன்? நீங்க செய்கிற அன்பின் பிரயாசத்தை கர்த்தர் ஒரு காலம் மறக்க மாட்டார். He's not unrighteous God that he should forget your labor that you worked for the saints of God. Yes. நீ தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஊழியம் செய்தத, நீ கொடுத்தத, அவங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறத கர்த்தர் மறக்க மாட்டார். அநீதி உள்ள தேவன் அல்லவே. இங்கிலீஷ்ல படிச்சுமா. For God is not unrighteous. For God is not unrighteous. To forget your work. To forget your work. And a labor of your love. See, your labor should be in love. Your labor should be love. அன்பின் பிரயாசம். சொல்லுங்க. அன்பின் பிரயாசம். சொல்லுங்க. அங்க தமிழ்ல கூட அப்படி இருக்குது. பரிசுத்தவான் ஊழியம் செய்தனாலும் நீங்க செய்து வருகிறாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசம். என்ன பிரயாசம்? அன்புள்ள பிரயாசம். எல்லாத்தையும் அன்புல செய். வந்துட்டார் இந்த கரெக்டா 1ஆம் தேதி தான் வருவார் இவரு. அப்படி இருக்கு. உற்சாகமாய் கொடுக்கணுத்துல தேவன் பிரியமா. ஆமென். உற்சாகமா கொடுக்கணும். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஓகே. அன்பின் பிரயாசம். the labor of love which have shown toward his name. Yes, which you have shown toward his name. In that you have ministered to the saints. Yes, you have ministered unto the saints and to minister. Amen. You are ministered to the saints and minister whatever you have served for the men of God or saint of God, you have did everything for his name's sake. Amen. நீ எதெல்லாம் ஊழியக்காரனுக்கு செய்றியோ, ஒரு பரிசுத்தவானுக்கு செய்றியோ, அது எல்லாம் யாருக்கு செய்ற? தேவனுக்கு. யாருக்கு செய்ற? தேவனுக்கு. அதெல்லாம் கர்த்தர் மறக்க மாட்டார். ஆமென். எல்லாம் மறக்க மாட்டார். சொல்லுங்க. மறக்க மாட்டார். இன்னொரு முறை சொல்லுங்க. மறக்க மாட்டார். மறக்க மாட்டார். இன்னொரு முறை சொல்லுங்க. மறக்க மாட்டார். அவர் மறக்க மாட்டார்ன்றது அவர் மறக்காத இருக்கிறதுக்காக இப்ப மறக்க மாட்டார்னு சொல்ல. ஆமென். ஓகே. அனுசரிச்சுங்களா? ஆமென். ஓகே. இப்போ எலியாவுக்கு ஊழியம் செய்தான். எலியாவுக்கு ஊழியம் செய்தான். ஆமென். யாருக்கு ஊழியம் செய்தான்? எலியாவுக்கு. சார் நான் நிறைய கொஞ்சம் விஷயம்லாம் எடுத்து வந்தேன். ஜீசஸ் ஒருத்தன் ஊழியத்துக்கு கூப்பிடுறாரு. ஆமென். அவன் சொல்றான் போயிட்டு எங்க அப்பா அம்மாவை அடக்கம் பண்ணிட்டு அப்புறமா அது பின்னாடி ஊழியத்துக்கு வரேன்னு சொல்றான். லூக்கா 9ஆம் அதிகாரம். நீங்க உங்க டைம் இல்ல அதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது. லூக்கா 9ஆம் அதிகாரம் 59ஆம் வசனத்துல இருந்து ஜீசஸ் ஒருத்தன் ஊழியத்துக்கு கூப்பிட்டவனே அவன் சொல்றான், முன்பு என் தகப்பனையும் தாயையும் நான் அடக்கம் பண்ணிட்டு அது பின்னாடி வரேன்னு சொல்றான். ஏசுநாதர் ரொம்ப பயங்கரமா சொல்வார், மரித்தோர் தாங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ண. நீ தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கி. ஆமென். Let the dead bury their deads. You come and preach the word of God. You come and preach about the kingdom of God. ஆமென். ஆமென். அதனால எங்க அப்பா அம்மா சாவர வரைக்கும் நான் ஊழியத்துக்கு வர மாட்டேன். அவங்களை அடக்கம் பண்ணிட்டு அதுவும் அப்பாவை சொல்றான், அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு அது பின்னாடி ஊழியத்துக்கு. நோ எங்க அப்பா நான் காட்ஸ் கிரேஸ் நல்லா படிக்கிறவன். அப்போ சின்னதுலேருந்தே ரேங்க் போடுறது ரேங்க் ஹோல்டர் தான், நல்லா படிக்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு என் மேலே ரொம்ப ஒரு பெரிய இது என்னன்னா, நீ காலேஜில் லெக்சர் ஆகிட்டு நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஆகணும். பிரின்சிபல் அப்பயே வச்சுட்டுக்கிறார். ஆமென். 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 இப்போ லெக்சரர்களுக்கே லெக்சர் பண்ணுறதுக்கு வச்சுட்டுக்கிறார். இல்லை எத்தனை பாஸ்டர்ஸ் மீட்டிங். ஆமென். 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 அது ஏன்னா அதில் நிறைய பணம் வரும். நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா லெக்சர் இருந்தாலும் ரொம்ப இது. அவருக்காக இது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். என்ன கர்த்தர் இப்படியே வைக்க மாட்டான். பிரமிச்சு போகிற அளவுக்கு என்ன உயர்த்த போகிறார், என்ன மேலுக்கு கொண்டு வர போகிறார். அப்படிதான் நடக்கும். பைபிள் காலேஜுக்கே பிரின்சிபல் தான். ஆமென். கர்த்தர் மேல போயிட்டாலும் நீங்க எல்லாம் ஆமென். ஆமென். ஆமென்.
ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென் கதம் நீ டாப்ல போடுவ நீ கூட ஓட இவங்களோடி சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya இன்னொரு இடத்துல ஒருத்தர் சொல்றான் அதே மாதிரி நான் அனுப்புவேன் ஃபேர்வெல் வாங்கிட்டு வரேன்னு சொல்றான் ஜீசஸ் கிட்ட சொல்றான் ஃபேர்வெல் என்ன தெரியுமா ஃபேர்வெல் பாய் ஆய் அப்படி சொல்லிட்டு வரேன்னு அப்போ பாரு அப்போ ஜீசஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லுவார் ஏய் நீ ஃபிட் இல்ல நான் கலப்பை மேல நீ கையை வச்சுட்டு திருப்பி பார்த்தா தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி அல்ல ஆமென் ஆமென் anyone put his hand over the plow while he is plowing, if it just turns back, he is not fit to be a servant or he is not fit for the kingdom of God. Hallelujah. ஆமென் ஒரு காலை எடுத்து வச்சிட்டியா come on ஆரம்பி ஆமென் ஆமென் சோ இப்படிதான் எல்லாத்தையும் விட்டு வந்துடணும்னு நான் சொல்ல அப்படி யாரும் வராதீங்க கேட்டங்களா கர்த்தர் உங்களோட பேசுற வரைக்கும் யாரும் வரக்கூடாது எஸ் ஹalleluya ஆமென் கொஞ்சம் பேர் இவர் சொன்னார் அவர் சொன்னார் வந்துட்டு என்ன கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் வேணாம் ஓகே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சரி ஓகே இப்போ நம்ம டைரக்டா எலியா எலிஷாவுடைய இது எல்லாம் ஸ்டோரி கமா செகண்ட் கிங்ஸ் செகண்ட் சாப்டர் 2 ராஜாக்கள் 2 அதிகாரம் செகண்ட் கிங்ஸ் செகண்ட் சாப்டர் 2 ராஜாக்கள் புத்தகம் 2 அதிகாரம் 1 ல இருந்து கமா ஸ்டார்ட் கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு எலியா எலிசாவோட கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான் இங்கிலீஷ் And it came to pass, when the Lord would take up Elijah into heaven, when the Lord would take up Elijah into heaven by a whirlwind, that Elijah went with Elisha from Gilgal. கேட்டங்களா கில்கால்ல இருந்து புறப்பட்டான் ஒரு ஸ்டோரி கவனிங்க ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்டோரி எல்லாம் நீங்க கவனிக்கணும் ரைட்டுங்களா மீன்வாயில் யாரு எலியா ஊழியம் செய்ய யார் கொண்டுங்க எலிஷா சாப்பாத்தின் குமாரனாகிய எலிஷா சின்னவன் எலியா பெரியவர் எலிஷா ரைட்டுங்களா எலிஷா ரைட்டுங்களா ஆமென் ஆமென் எல்லுனாவே கடவுளுடைய பேர் அவர் ஜான் வச்சுக்கார் யாவே தான் கடவுள் ஷாலோம் அப்படின்ற ஓகே விடுங்க கவனிங்க ஆமென் இப்போ என்ன கவனிங்க ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்டோரி இவன் எல்லாத்தையும் விட்டு அவன் போனானே அவர் ஒரு அப்பா மாதிரி பார்த்துக்கணும் யாரு சுமார் பார்த்துக்கணும் எலிஷா வந்து எலியாவை என்னப்பா எப்படி பார்த்துக்கணும் எப்படி பார்த்துக்கணும் அப்பா போல அப்ப யாரு அப்பா எலியா மகன் யாரு எலிஷா அப்படியே இன்னும் பைபிள் சொல்லுது கை கழுவுறதுக்கு அவர் போனவன் இவன் தான் ஓடி போய் தண்ணி ஊத்துவான் ஆமென் சாப்பிடுறதுக்கு முன்னாடியே தண்ணி ஊத்துவான் சாப்பிட்ட பிற்பாடும் தண்ணி ஊத்துவான் சில வீட்டுகளை பார்த்துருக்கேன் நான் கை கழுவும் போதே இல்ல ஊழியக்காரன் கை கழுவும் போது எல்லாம் வந்துக்கார் அப்படி ஊத்துறவங்க ரொம்ப பாக்கியவான் ஆமென் அப்படி தண்ணி ஊத்துறோம் அவன் பேரை என்ன பேர் வச்சு தெரியல ஏன்னா அதை சொல்லிட்டு சொன்னாதான் உங்களுக்கு கொஞ்சம் இதான் இது செகண்ட் சாப்டர் செகண்ட் கிங்ஸ் 3rd chapter verse 11 it seems 2 ராஜாக்கள் 3 அதிகாரம் 3 அதிகாரம் 11 வசனம் ஆமென் அப்பொழுது யோசபாத் நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜா எலியாவின் இருந்து படிங்க எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த கை கழுவும் போதெல்லாம் வந்து தண்ணி ஊற்றுவான் தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இருக்கிறான் அப்படின்னா அவன் பேரை வந்து எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா இங்கிலீஷ்ல படிச்சலாம் come on here is Elisha the son of Shaphat which poured water on the hands of Elijah there is a man a prophet by name Elisha who had poured water on the hands of Elijah எலியாவுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிஷா சொல்லுங்க எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எப்படி பேர் எடுத்துறாங்க அவன் கை கழுவுறான் அவன் பாஸ்துக்கு அந்த வேலை கூட செய்யுங்க கர்த்தர் பெரியதான் ஒரு குடிக்காரன் ஊத்துலையே மேட்ரிமோனிக்கா நீ ஊத்துற உனக்கு பலன் இல்லை ஆமென் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு நீ என்ன சரி அவருக்கே செய்யறேங்குது பைபிள்
எனங்களா இவ பாஸ்டர் நந்தன் போயிருக்கிறாரு, அவரை வண்டியில எடுத்து போய் விடலாம். ஏன்னா பாஸ்டர் அங்க போறது வந்து ஒரு ஊழியத்துக்கு போயிருக்கிறார். அவருடைய காரியத்தை நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும்போது மெய்யாவே கர்த்தருக்கு நீ செய்யற. ஆமென். பாஸ்டர் மாத்திரம் எல்லா ஊழியக்காரர்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன். ஓகே, பேக் டு பெவிலியன். செகண்ட் கிங்ஸ் செகண்ட் சாப்டர், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். அப்போ கில்காலுக்கு போனாங்க ரெண்டு பேரும் பெரியாயாவும் சின்னாயாவும் எங்க போறாங்க? கில்கால்ல இருந்து போறாங்க. ஓகே, நெக்ஸ்ட். எலியா எலிசாவை நோக்கி, 2ஆம் வசனம், எலியா எலிசாவை நோக்கி நீ இங்கே இரு. இது வரைக்கும் அவன் சொல்லியலடா. ஆமென். கூடவே கூப்பிட்டு சுத்திந்துவன். இப்போ மாத்திரம் என்னன்றாரு? நீ இங்கே. எலியா எலிசாவை நோக்கி நீ இங்கே இரு. இங்கே இரு. கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அவன் சொல்றான், நான் விடவே மாட்டேன், உன்னை விட்டு போக மாட்டேன் என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு உம்முடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். கில்கால்ல இருந்து பெத்தேலுக்கு போறாங்க. சொல்லுங்க, கில்கால்ல இருந்து பெத்தேலுக்கு எங்க போறாங்க? கில்கால்ல இருந்து பெத்தேலுக்கு. கில்கால்ல இருந்து பெத்தேலுக்கு வந்து எலியா பெரிய ஊழியக்காரன் சின்ன பார்த்தா எங்க கர்த்தர் என்ன தெரியல பெத்தேலுக்கு அனுப்புறாரு. இவன் என்ன பெரிய பாஸ்டர் சொல்றாரு அமைதியா இருந்துக்கணும். நான் சொல்றேன், நோ, கடவுளுடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், உன் ஜீவனை கொண்டு சொல்றேன், சத்தியமா சொல்றேன், நான் உன்னை விட்டு போவேன் மாட்டேன். அவன் சொல்றான், கடவுள் நான் சொல்றேன், யாரா சொல்றேன், நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அது மாதிரி இருக்கு. ஆமென். நான் உன்னை விட்டு போக மாட்டேன். ஆமென். போக மாட்டேன். Amen. Amen. English. Then Elijah said to Elisha. And Elijah said to Elisha, Stay here. Tarry here. Please. For the Lord has sent me to Bethel. And Elisha said. As the Lord lives. And as your soul lives. I will not leave you. So they went down to Bethel. He said, as the Lord God lives, as your soul lives, I will not leave you. Then both of them followed to Bethel. கில்கால்ல இருந்து எங்க போறாங்க? பெத்தேல். கில்கால்ல இருந்து பெத்தேல். நீங்க படிச்சு பாருங்க, டைம் இல்ல, அதே நாள் ஒரே நாள்ல இதெல்லாம் நடக்குது. ரைட்டுங்களா? சரி, 3ஆம் வசனம், குயிக் 3ஆம் வசனம். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவிடத்தில் வந்து இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை, இங்க ஒண்ணு இருக்குது, உனக்கு தலைவர் லீடரா ஏற்றுக்கணும். ஆமென். உனக்கு தலைவராக இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்று உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன் எனக்கு தெரியும் சும்மா இருங்கள். சும்மா இருங்க. ஆமென். அவங்க அப்பா மாதிரி பார்த்தான் அந்த பாஸ்டர். அதனால அந்த பாஸ்டர் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டு போறாரு போது கோவம் வந்துச்சுன்னு, உங்க அப்பா செத்துருவாருன்ற மாதிரி இருக்குது அவனுக்கு. சொன்ன வாய மூணு சும்மா இருக்கா, எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும். அவன் சொல்றாங்க, உங்க தலைவர்னு சொன்னீங்க, உனக்கு எஜமான்னு சொன்னீங்க. அவரு பாருங்க, பைபிள் எப்படி எழுதிருக்குனாக்கா, அவரு உலகத்தை விட்டு போறேன்னு சொல்ல, ஊழியத்தை விட்டு போறேன்னு சொல்ல, உன்னை விட்டு போயிட்டு போறாரு. எப்படி பிடிச்சி உன்னை விட்டு எடுத்து, ஹல்லேலூயா, உன்னை விட்டு அவர் போறார். அது பின்னாடி பார்க்கலாம், அவங்கள பிரிக்கிறதுக்கு கர்த்தர் சூடு வச்சார். பின்னாடி பார்க்கலாம், முன்னாடியே போவாங்க. ரைட்டுங்களா? கமான், 3வது வருஷம் இங்கிலீஷ்ல. And the sons of prophet who were at Bethel. And the sons of prophet who were at Bethel came out to Elisha. And said to him. Do you know that the Lord will take you? Do you know that the Lord will take away thy master? From thy head today. And he said. Yes. I know it. Keep silence. Amen. Amen. So he accepted. Elisha accepted his master Elijah as his head. Amen. 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 As a master. Hallelujah. எஜமானா ஏற்றுக்கிட்டான், தலைவரா ஏற்றிருந்தான். ஓகே, டைம் இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, கவனிக்கலாம். ஆமென். இதுல ஒரு விஷயம், நீ கதை அப்படி போகும்போது நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அந்த நாட்கள கடவுளுடைய பரிசுத்தவான்கள் எந்த ஸ்திதியில இருந்தாங்கன்னு நமக்கு தெரியுது. ஆமென். இப்ப பாருங்க, இத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கம் ஆன். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே நீ இங்கே இரு. எத்தனாவது முறை சொல்றாரு? 2வது முறை. நீ இங்கே இரு. கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். சரி, முதல் கில்கால்ல இருந்து பெத்தேல் அங்க இருறான்னா பெத்தேலுக்கு வந்துட்டான். ஆமென். இப்ப பெத்தேல்ல இருந்து எங்க போறாரு? எரிகோ. பெத்தேல்ல இருந்து எரிகோக்கு அனுப்புறாரு. இங்கே இரு அப்படி சொல்லும்போது, அதற்கு அவன் நான் உம்மை விடுகிறதில்லை என்று
கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் உம்முடைய கொண்டு ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் சொல்லுகிறேன் என்றான். என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். இங்கிலீஷ்ல படிச்சுக்கலாம், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். And Elijah said unto him, Elisha, stay here, or tarry here. I pray you, for the Lord has sent me to the Jericho. Lord has sent me to Jericho. And he said, as the Lord lives, and as your soul lives, I will not leave you. So they came to Jericho. இங்க எப்படி இருக்கிறாங்கம்மா? எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறது அவனுக்கே தெரியுது. ஆமென். கவுன்சங்க பரிசுத்தவான்களா உங்களுக்கு எவ்வளவு வரம் இருக்குது, எவ்வளவு வல்லமை இருக்குது. அவன் எடுத்துக்கொள்ளப்படுறது யாருக்கே தெரியுது? எலியாவுக்கே தெரியுது. நெக்ஸ்ட் அவர் எடுத்துக்கொள்ளப்படுறது எலிஷாவுக்கும் தெரியுது. நான் உன்னை விட மாட்டேன். ஆமென். நெக்ஸ்ட் இவங்க தீர்க்கதரிசி ஸ்கூல் நடத்தின்னு இருக்காங்க. என்ன ஸ்கூல்? தீர்க்கதரிசிகள் புத்திர 50 பேர் அங்க வச்சுங்க. எங்க ஜெரிகோல ஒரு இருக்குது, பெத்தல். அந்த 50 பேருக்கும் தெரியுது இன்னைக்கு போயிடுறாரு, காலியாயிடுறாரு தெரியுமான்றாங்க. எப்படி இருக்கிறாங்க பாரு. எலியாவுக்கும் தெரியுது என்ன நடக்க போகுதுன்னு, எலிஷாவுக்கும் தெரியுது, அங்க இருக்க தீர்க்கதரிசி புத்திரர் 50 பைபிள் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியுது. ஆமென். இதுதான் வரம். ஆமென். ஞான வரங்களை விரும்புங்கள். ஆமென். ஞான வரங்களை விரும்புங்க. பெரிய பெரிய ரகசியங்களை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார். இதுவரைக்கும் கண்டிராத ரகசியங்களை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார். ஆவியானவர் உன்மேல இறங்குவார். ரகசியங்கள் வெளிப்படும். ஆமென். 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 பைபிள் சொல்லுது be anxious. Be anxious for the gifts of God, Holy Spirit. வரங்களுக்கு காஜியா இரு. ஆமென். அது ஆர்வமா விரும்பு. ஆமென். நீ எதை விரும்புற? நீ பிரியாணி வேணும், பிரியாணி சாப்பிடாத நான் சொல்ல, அதை காட்டுல வரத்தை விரும்பு. ஆமென். வரங்களை விரும்பு, வல்லமை விரும்பு. ஆமென். எல்லாத்தையும் கொடுக்க கர்த்தர் காத்து கொண்டிருக்கார். ஊழியர்களை கொடுக்க கர்த்தர் காத்து கொண்டிருக்கார். வரங்களை கொடுக்க, திறமைகளை கொடுக்க, தாளந்துகளை கொடுக்க அவர் காத்து கொண்டிருக்கார். நீ விரும்பு, நீ விரும்பு, அதை விரும்பிக்க. ஆமென். ஆமென். வரங்கள் இப்படி உள்ளதான் கை தட்டலாம். ரொம்ப நல்லவங்க நீங்க. கூட அவர் பேய் ஓட்டின அவர் போய் நிக்கட்டும். நம்மளுக்கு என்ன போச்சு, அவன் பேய் பிடிச்சிக்கிட்டோம், எவனா நோ வரட்டும், அவுக்குறாங்க. சரி, இவர் நான் விடவே மாட்டேன். இது வந்து புதிய ஏற்பாட்டுல சத்தியத்துல பவுல் சொல்கிறார். ஏன்னா நிர்வாணமோ, நாசமோ, மோசமோ, நிந்தையோ, பசியோ, பட்டினியோ, அவர் சொல்றார் பட்டயமோ, நிகழ்காலமோ, வருங்காலமோ, தூதர்கள் ஆனாலும் இல்ல அந்தகார சக்திகள் ஆனாலும் கிறிஸ்து மேல் வைத்திருக்க என் அன்பை விட்டு ஒரு காலம் ஒன்றும் பிரிக்க முடியாது. கிறிஸ்து மேல வைத்திருக்க அன்பை விட்டு எதுவும் பிரிக்க முடியாது. அவருடைய அன்பு எனக்குள்ள இருக்கலாம். அவர் சொல்றார் இதெல்லாம் நான் ஜெயிச்சுடுவேன். இதெல்லாம் நான் ஜெயிச்சுடுவேன். ஆமென். எதே பட்டயம் இது அது எது வந்தாலும் எல்லாவற்றையும் அவர் மேல இருக்க அன்பு வைத்து நான் எல்லாத்தையும் ஜெயிச்சுடுவேன். ஆமென். ஆமென். ஓகே, டைம் இல்ல என்ன எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் எலிசாவிடத்தில் வந்து கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானனை விட்டு எடுத்துக் கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். எல்லாருக்கும் தெரியுது. ஆமென். அவ்வளோ ஆவிக்குரிய வரங்க, ஞான வரங்க. ஆமென். போர்ட் ஆஃப் விஸ்டம், போர்ட் ஆஃப் நாலேஜ், ப்ராஃபஸ், தீர்க்கதரிசன வசனம், ஞானத்தை உரைக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம். ஆமென். ஆமென். ரகசியங்களை வெளிப்படுத்துற எல்லா வரங்களும் இருக்குது. பாருங்க, அவங்க கேட்கறாங்க உனக்கு தெரியுமா நீ உன் எஜமா போயிட போற. அதற்கவன் எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். வாயை வச்சு சும்மா இருங்கடா என்றான். ஓகே, இங்கிலீஷ். And the sons of prophet who were at Jericho came to Elisha and said to him, do you know that the Lord will take away your master from over you today? So he answered, yes, I know. Keep silent. Hold your peace. Keep silent. I know everything. Amen. எனக்கு தெரியும். அமைதலா இருக்கு. ஆமென். சரி, ஓகே. நெக்ஸ்ட். பின்பு எலியா அவனை நோக்கி நீ இங்கே இரு. ஐயோ, தேஞ்சு போச்சு பாரு. இங்கே இரு. மூணாவது முறை நீ இங்கே இருன்னு சொல்றதுன்னா அவனுக்கு டவுட்டே வந்துச்சு. இன்னும் ஃபுல் டவுட். நீ ஏன் சொல்ற இங்கே இரு கூட வந்து அப்படி விட்டுறேன். ரைட். பின்பு எலியா அவனை நோக்கி நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். யோர்தான் நதி.
சோ கில்கால்ல இருந்து பெத்தேல், பெத்தேல்ல இருந்து எரிகோ, எரிகோல இருந்து யோர்தான். ஏடா யோர்தான் நதி எல்லா இடத்துலயும் பைபிள் காலேஜ். ஓகே அனுப்புகிறாய். அதற்கு அவன் நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன். அப்படியே இருவரும் போனார்கள். அப்படியே ரெண்டு பேரும் போனார்கள். என்னடா விட்டு போய்ட்டானா? இல்ல. ஓகே இங்கிலீஷ். Then Elijah said to him, Stay here, please. For the Lord has sent me unto the Jordan. And he said, As the Lord lives, as your soul lives, I will not leave you. So the two of them went on. The two of them went on even to Jordan. யோர்தான் நதி. இயேசுநாதர் கூட அங்க தான் ஞானஸ்நானம் பெற்றார். ஆமென். எந்த நதியில? யோர்தான் நதியில. அவருக்கு இயேசுநாதருக்கு ஞானஸ்நானம் கொடுத்த பாஸ்டர் பேர் என்ன? ஜான் தி பேப்டிஸ்ட். யோவான் ஸ்நானகர். எந்த நதியில? யோர்தான் நதி. காவேரி நதின்னு சொல்ல போறீங்க. ஓகே. இருவரும் போட 7ஆம் வசனம். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் அங்கே 50 பேர். ஆமென். அங்கே ஊழியக்காரங்க 50 பேர் இருக்காங்க. தீர்க்கதரிசி புத்திரர் பைபிள் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ். தீர்க்கதரிசி புத்திரர் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். என்ன நடக்குதுன்னு தூரத்தில் நின்னு பார்த்துங்கறாங்க. இவங்க ரெண்டு பேரும் யோர்தான் நதிக்கு போறாங்க. தூரத்தில் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அவங்க ரெண்டு பேரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். யார் நிக்கிறது? எலியாவும் எலிஷாவும். Very good. English. And 50 men of the sons of the prophets. 50 men of the sons of the prophets went and stood facing them at a distance. To view afar off. Went and stood facing them at a distance. While the two of them stood by the Jordan. River. ரெண்டு பேரும் யோர்தான் நதி கிட்ட போயிட்டாங்க. பாஸ்டர் ரெண்டு பேரு. யாரே? பெரிய பாஸ்டர், சின்ன பாஸ்டர். ஏன்னா அவர் பெரியவர் பேரு எலியா, பெரியவர். சின்னவர் பேரு எலிஷா. ரெண்டு பேரும் போய் நிக்கிறாங்க. அவங்க ஒரு 50 பைபிள் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் தூரத்துல இருந்து பாத்துங்கறாங்க. நடக்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஆமென். ஏடா ஆமென். நம்மளுடைய செய்தி என்னதா? நீ பார்த்தா தான் உனக்கு நடக்கும். ஆமென். இல்ல? எஸ். அதானே? ஆமென். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஏறிட்டு பார்த்தா நீ பார்க்கிறதெல்லாம் உனக்கு கிடைக்கும். கண்ணை ஏறிட்டு பார். ஆமென். எவ்வளவு நட்சத்திரம் தெரியுது, அவ்வளோ பிள்ளைகளை உனக்கு நான் தருவேன். இயேசுநாதர் சொன்னார், இன்னும் அறுவடைக்கு எத்தனை மாசம் இருக்கு? 4 மாசம். நானே கை காட்டுறேன், 4 மாசம் இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நான் சொல்றேன், இப்பவே ஏறிட்டு பாருங்க. எல்லாம் விளைஞ்சிச்சு. நீ பார்க்கும் போதே அற்புதம் நடக்கும். பெரிய அற்புதம் உன் பார்வையில இருக்கிறது. ஆமென். மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. அப்பொழுது எலியா 8ஆம் வசனம். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி. எலியா பாருங்க, சால்வை வச்சிருந்தாருல. ஆமென். யார் மேல போட்டாரு? எலிஷா. சால்வை திரும்ப வாங்கிக்கிறார். ஆமென். இல்ல வேற சால்வை வச்சு, ஆனா எலியாவின் சால்வை. அப்போது எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். என்ன பண்ணாரு? தண்ணீரை அடித்தான். ரெண்டு பேரும் வந்து கரையில் நிற்கிறாங்க. இந்த தண்ணி ஓடிட்டு எலியா அவர் மேல இருக்கிற சால்வை எடுத்தாரு. ஊழியம் அதிகாரம் அதை முறுக்கி ஒரே அடி டமால் நச்சான். அச்சனும் தண்ணி அப்படி ரெண்டா பிரியுது. ஆமென். நீ நான் வணங்குற சூப்பர் நேச்சுரல் கடவுள். ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்டதை செய்கிறவர். அவரால் எல்லாம் முடியும். எரிக்கப்பட்டதை இடிக்கவும் முடியும். ஆமென். சிவந்த சமுத்திரத்தை பிரிக்க முடியும். மரித்தோரை உயிரோடு எழுப்ப முடியும். பிறவி குருடனுடைய கண்களை திறக்க முடியும். கல்லறை விட்டு வெளியே வரவும் அவரால் முடியும். அப்படிப்பட்டவர் தான் பிரசங்கம் பண்ணுங்க. கேட்டாங்களா? யோர்தானை ஒரு அடி அடிச்சான. அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும், அவங்க ரெண்டு பேரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். மணல் காஞ்சிச்சு. அதுக்குள்ள ஒரு அடி ரெண்டும் பிரிஞ்சிச்சு. மணல் காஞ்சிட்டுதான். உலர்ந்த தரை வழியா, சேத்துல நடக்கல, உலர்ந்த தரை வழியாய் அவர்கள் அக்கறைக்கு போனார்கள். எல்லாம் நடந்ததுதான். கேட்டாங்களா? ஆமென். இங்கிலீஷ். And Elijah took his mantle. And wrapped it together. And smote the waters. And they were divided either and thither. Okay. Divided into 2 parts. Okay. So that they two went over. So that the two went. Both Elijah and Elisha went out on the dry ground. ரெண்டு பேரும் போயிட்டாங்க. போயிட்டவனியும் come on. அவர்கள் அக்கறை
அக்கறைப்பட்ட பின்பு எங்க போயிட்டாங்க? அக்கறைக்கு. இக்கரையில இருந்து அக்கறைக்கு. அக்கறைக்கு போயிட்டாங்க. யோர்தான் நதியை கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. இந்த இந்த நதி இந்த பக்கத்துல 50 பேர் நின்னு பாத்துக்கிறாங்க, அந்த பக்கம் அவங்க போயிட்டாங்க. ஆமென். ஓகே, ஆமென். தெரியுதுங்களா? ஆமென். போயிட்டாங்களா? இவங்க 2 பேரும் அப்படி போயிட்டாங்களா? போயிட்டு பின்பு அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே. நல்லா நீ இப்பதான் சொல்ற, இங்கே இருன்னு சொன்னாரு. எதுக்கு சொல்ற? இப்ப சொன்ன, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட போறேன். ஆமென். அதான் சொன்னேன். எலியாவுக்கும் தெரியுது, எஸ், எலிஷாவுக்கும் தெரியுது, 50 பேருக்கு, 50 பேருக்கு இன்னும் எத்தனை 50க்கு தெரியுது. ஆமென். ஆமென். வரோம் அப்படி அவ்வளவு வல்லமையில நிரப்பப்பட்டிருந்தாங்க. அவர் சொல்றார், அவருக்கு அக்கறைப்பட்டது எலியா எலிஷாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? நான் உனக்கு என்ன செய்யணும் சொல்லு கேள் என்றான். ஏன்னா என்னை விடாம பிரச்சனை இருக்கிற, எப்போ கைக்கு தண்ணி ஊத்துறேன், ஏன்னா அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிடுறேன். நான் இப்ப போக போறேன். நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? என்ன ஒரு அப்பா மாதிரி நீ பாக்குற, ஒரு தகப்பனை போல பாத்துக்கிறேன். அதனால நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். என்ன ஒரு நான் எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிஷா, சரிங்க, கொஞ்சம் இங்கிலீஷ் படிச்சிடலாம் அது வரைக்கும். And it came to pass, when they were crossed over, that Elijah that said, when they crossed over the Jordan River after it got divided, when it smote by Elijah with his mantle. Okay. That Elijah said unto Elisha, Elijah said unto Elisha, ask what I shall do for what you. shall I do for you before I be taken away I from be you. taken away from thee. Ask what shall I do for you before I be taken away from thee. உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், அதுக்கு முன்னாடி நீ கேளு, நான் என்ன உனக்கு என்ன செய்யணும் அதை கேளு. ஆமென். 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 அப்போ இந்த காலத்து எலிஷா இருந்தா சொல்லலாம், ஐயா ஒண்ணும் இல்லை, எரிகோவில் ஒரு பைபிள் காலேஜ் இருக்குது, நல்ல கட்டடம் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க ரெடியா, அதை என் மேலே எழுதி வச்சுட்டு, பெத்தல்ல இருக்கிற பைபிள் ஸ்கூலும் என் மேலே எழுதி வச்சுட்டு, கில்கால்ல என்ன இருக்குது அதுவும் குத்துரு, வேற உங்க வீடு இருக்குதாயா, வீடு உனக்கு என்னத்துக்கு போயிட்டு போறேன்ற இல்லையா, அதையே எழுதி வச்சு இப்படி நிற்பாங்க இந்த காலத்து எலிஷா. ஆனா அந்த காலத்து எலிஷா அவன் எலியாவோடு இருந்தவன், அவன் என்ன சொல்றான் பாருங்க. அதற்கு எலிஷா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம், எலியா எஜமான் பெரிய பாஸ்டர், உன் மேல இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். எனக்கு கிடைக்கும்படி புரிய வேண்டும். இரட்டிப்பா வேணும். எனக்கு இரட்டிப்பான வர வேணும். அபிஷேகம், உன் மேல இருக்க அபிஷேகம், உன் மேல இருக்க வல்லமை, உன் மேல இருக்க அந்த பயங்கரமான அக்கினி, அந்த அபிஷேகம் எனக்கு இரட்டிப்பா வேணும். எனக்கு இரட்டிப்பா வேணும். எனக்கு வேற எதுவும் வேணாம். எனக்கு உன் மேல இருக்க அபிஷேகம், 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 வல்லமை, பலன், கிருபைகள் எனக்கு இரட்டிப்பா வேணும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இவங்க மனுஷன், தேவ மனுஷன். அவன் சொன்னா உன் மேல இருக்கிற வரம் மாத்திரம் எனக்கு கிடைச்சிட்டான், 10 பைபிள் காலேஜ் கட்டிடுவேன். ஆமென். பிரச்சனையே ஆமென். கிடையாது. ஆமென். ஆமென். வரம் உனக்கு ஃப்ரீ டிக்கெட் கொடுக்கும். Yes. வரங்கள் உன் மேல இருக்க வரம், வல்லமை, உன் மேல இருக்கிற அபிஷேகம் ஃப்ரீ டிக்கெட். ஏரோப்ளேன்ல போறதுக்கு உனக்கு டிக்கெட் கிடைக்கும், ஃப்ரீயா கிடைக்கும், இலவசமா கிடைக்கும், சொந்த வீடு கிடைக்கும், கார் கிடைக்கும், இலவசம், 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 இலவசம். ஆமென். 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 இலவசம். எஸ். இலவசம் மொத்தம் எனக்கு வருது. எங்க டாக்டர் ரேச்சல் கொஞ்ச நாள் சிக் ஆயிடுச்சு, அப்போ சின்னதா இருக்கும். நான் எங்க ஒய்ஃப் தான் எல்லாம் போவாங்க. ஒரு நாள் நீ இட்டுன்னு போயிட்டுட்டான். சரி நான் போனேன் ஆட்டோவில் உடன்னு, ஆட்டோவில் உடன்னு போனே இறங்கினாக்கா ஆட்டோ டிரைவர் வானா காசு வானான்றாரு. வச்சுங்க வேணாம். சரி இவர் வானான்றாரு, கொடுத்தனா எனக்கு என்ன கவனம் இல்லை. சார் நான் எங்கள் பாப்பா கூப்பிட்டு நேராக சத்யகுமார் டாக்டர், ஏன்னா அவர் பார்க்குறது அங்கே போனவனையும் எல்லாம் ரஷ் பயங்கரமா. அந்த நர்ஸ் பார்த்தாங்க, அது சோத்ரம் பாஸ்டர் வாங்க அவருடைய பிரேஷர் ஆக்ஷன் அவர் எனக்கு தெரியும், சர்ச்செல்லாம் எப்படி பண்ணிக்கிறது நல்லா இருந்தா அப்படி இப்படினாரு. எல்லாம் டெஸ்ட்லாம் பண்ணிட்டு போய்ட்டு டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். டேப்லெட் வாங்கிட்டு காசு கொடுத்தாக்கா வேணாம் கோன்றாரு. எங்கள் பாப்பா அப்படியே பார்க்குது, ஆட்டோக்காரன் வானான்றான், டாக்டர் வானான்றாரு. நெக்ஸ்ட் நானும் எங்கள் டாக்டரும் போயிட்டு இதுகிட்ட நின்று அவங்க பக்கத்துலேயே இருக்கும் மெடிக்கல் ஸ்டோர். அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி டேப்லெட் பண்ணாக்கா
எல்லாம் 10ல் ஒருத்தன் நின்றுட்டு அவர்கிட்ட காசு வாங்காத அப்படின்றான். நான் அப்படி திரும்பி பார்த்தேன். கல்வாரி சபை ஜெயகாந்த் இப்போ கல்யாணம் ஆச்சா, அவன் நின்றுறான். அவன் 10 நின்று அவர்கிட்ட காசு வாங்காத, என்னன்னாக்கா நான் அவருக்கு பில் கட்டுறேன். சரி இப்படி பார்த்தா ஜெய் என்ன அப்படின்னா அங்கேயே ஓசி ஆயிடுச்சு. திரும்ப ஆட்டோவில் திரும்ப ஏறி நாங்கள் வீட்டுக்கு வரோம். அந்த ஆட்டோ டிரைவரும் காசு வாங்கலை. இது வந்துச்சு, மம்மி மம்மி நான் அவர் கூட போகவே மாட்டேன். ஏன்னாக்கா எல்லாம் ஓசியாவே வருது அவருக்கு. அவரை பாக்குறதுல எங்களுக்கு எல்லாம் அவர் தான் தரும். வேற யாரும் கொடுக்க முடியாது. அவர் தான் சோர்ஸ். பேசணுமா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். நிறுத்திக்கலாமாங்க? ரட்டிப்பான அபிஷேகம் தானங்க. ரட்டிப்பான அபிஷேகம். சரி ஓகே. ஓசி எதுக்கு ஓசிக்கு அதெல்லாம் வந்துட்டானா? கமான் நெக்ஸ்ட் எடுத்துருங்க. அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டார். என்ன சொல்றாரு? அரிதான காரியத்தை கேட்டார். அரிதான காரியத்தை கேட்டார். அரிதான காரியத்தை. இந்த டைம்ல என்ன கேட்ட நீ? அரிதான காரியம் என்ன கேட்ட? ஆவியின் இரட்டிப்பானவர். எத்தனை முறை ரெட்டிப் உங்களுக்கு வந்துறீங்களா? ரெட்டிப்பான வரம் வந்து ரெட்டிப்பான நன்மை யாருக்கு வரும்? பழைய ஏற்பாட்டை படிச்சு பாருங்க. உபாகமம் புத்தகம் 21 அதிகாரத்துல ரெக்கார்ட் பண்ணிருக்குது. யாருக்கு? நான் தலைச்சம் பிள்ளைக்கு தான் தரணும். ஆமென். யாருக்கு? தலைச்சம் பிள்ளைக்கு. தலைச்சம் பிள்ளைன்னா என்னங்க? ஃபர்ஸ்ட் பார்ட். மூத்த பிள்ளைக்கு தான். எப்படி கொடுக்கணும்? 2 மடங்கு. அப்ப இவன் ரெட்டிப்பான வரம் கேட்டானா? சொன்னா உங்க பையன். ஆமென். நான் உன் பையன். ஆமென். நீ எங்க அப்பா. ஆமென். எனக்கு அந்த உன் மேல இருக்கிற வரம் எத்தனை வரணும்? 2 மடங்கு வேணும். பிள்ளைய அப்பாவா பழகி இருக்கான். அப்பா. ஆமென். நான் நீ எங்க அப்பா. ரெட்டிப்பான உன் நன்மை வர வேணும். ஏன்னா இல்லையா கல்யாணம் ஆகல, எதுவும் இல்லை, யாரும் இல்லை. இவன் தான் எல்லாம் அப்பா மாதிரி அவரை பார்த்துட்டான். அதனால அவன் கேட்கறான் போல்டா, எனக்கு ரெட்டிப்பான வர வேணும். ஆமென். உன் மேல இருக்க. சோ அதுக்கு அவர் சொல்றாரு அரிதான காரியத்தை கேட்டார். உன்னை விட்டு நான் எடுத்துக் கொள்ளப்படுகையில், முடிஞ்சிச்சு பாருங்க, உன்னை விட்டு நான் எடுத்துக் கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால், நான் போகும்போது நீ என்ன பார்க்கணும். அதான் சொன்ன. ஆமென். நீ பார்த்தா அற்புதம் நடக்கும். ஆமென். நீ போகும்போது என்ன தொட்டி நான் பிடிக்கிற விளையாட்டு தொட்டுட்டேன் அப்படின்னாக்கா உனக்கு கிடைக்காது. நான் போகும்போது நீ பார்த்தா. அதனால தாங்க இங்க பாக்குறது தான் இது. அவன் போகும்போது அத அவரை பார்க்கணும். ஆமென். அதனால தான் அவர் அப்பே சொன்னாரு அங்கே நின்னுடு. ஆனா இவன் என்ன பண்ணா? விடவே மாட்டான். ஆமென். உன் மேல இருக்க வர வேணும். சோ என்னன்னா நான் போகும்போது நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், கிடையாது என்றான். நான் போகும்போது எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ பாத்தினா, நீ கண்ணால பாத்தினா உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது. இருக்கிறதே பாருங்க. உன் பார்வை. ஆமென். உன் பார்வை. எஸ். இதான் பார்த்துக்கிறேன். நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்ன பார்த்துக்கிறேன். அதுக்கு தானே இவ்வளவு நேரம் உன் பின்னாடியே ஓடி வந்திருக்கிறேன். ஆமென். ஏதோ ஒரு பாருங்க, இவன் ஏதோ பணத்துக்கு இதுக்கெல்லாம் அவன் ஆசையே பாருங்க யார் மேல? தேவனுடைய வார்த்தை. ஆசையெல்லாம் நீர் தானே. ஆமென். என் தேவையெல்லாம் நீர் தான். அப்படியே பாடலாமே அந்த பாட்டை. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. வீட்டு பாடலாம். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதான். எல்லாம் எழுதிருக்கலாம். உம்மை எல்லாம் எனக்கு
Hallelujah.